1940s காலகட்டத்தில் அமெரிக்காவில் லிப்ஸ்டிக் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற கேஸ் மக்களுக்கு மத்தியில பயங்கர பிரபலமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா லிப்ஸ்டிக் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் ரொம்பவும் அன்ஸ்டேபிளான ஒரு பர்சன். அவனுடைய மைண்டை அவனாலேயே சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சன். டிசம்பர் 10, 1945 அன்னைக்கு லிப்ஸ்டிக் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பர்சன் ஒரு லேடிய முதுகுல கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடியோடைய ஹேண்ட்பேக்ல இருந்து லிப்ஸ்டிக்கை எடுத்து இந்த ஒரு சென்டென்ஸை செவுத்துல எழுதி வைக்கிறான். Catch me before I kill someone else because I cannot control myself. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பின்னாடி 1946ல இந்த ஒரு லிப்ஸ்டிக் கில்லரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவன் 3 பெண்களை மேலும் கொலை பண்ணிட்டு இதே மாதிரி லிப்ஸ்டிக்ல எழுதி வச்சிருக்கான். இந்த ஒரு வினோதமான பழக்கத்தினாலேயே மக்கள் எல்லாருமே இந்த கில்லருக்கு லிப்ஸ்டிக் கில்லர் அப்படின்ற ஒரு பட்ட பேரையும் வைக்கிறாங்க. வெல், இந்த ஒரு கேஸ் வினோதமா இருக்கு. இந்த ஒரு கேஸை பத்தி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.